நம்ம சரவணும் நம்ம பழனிவேலும் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யார் நம்ம மயில் வர்றாங்க. அதை பார்த்து காண்டான நம்ம சரவணா இவத்துக்கு இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு நம்ம சரவணோட ரியாக்ஷன். உடனே பழனிவேலு என்ன சொல்கிறாரு, ஐயோ இவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஒரு வேளை பார்த்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி. ஏன் மாப்பிள்ள டென்ஷன் ஆகிற, ரோட்டில் 1000 பேர் வருவாங்க போருவாங்க, அதெல்லாம் நீ ஏன் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. நம்ம மயில் வேறு அங்கேருந்து வர்றாங்கங்க. நம்ம மயில் சொன்னாலும் பேசினாலும் நம்ம சரவணன் தான் நம்ப போகிறது இல்லையே. நம்ம மயில் பேசிட்டு போயிடறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இவ என்ன சொன்னதையே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காமாம்மா அப்படிங்கிற மாதிரி என்னடா சொல்லிச்சு அந்த பிள்ளை, அன்றைக்கி கோயிலில் வச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், என்னது அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பழனிவேல் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்கிறா, எனக்கு ஏற்கனவே காதில் பூ சுற்றிக்கிட்டே இருக்கா, சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காமாம்மா அப்படிங்கிற மாதிரி. டே அந்த பிள்ளை உண்மைக்கே ப்ரெக்னெண்ட்றதா என்னடா செப்பா, அவளாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டா, அவள் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வேணா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் அவளை நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் நம்ம மயிலை நம்ப போகிறதில்ல. எப்படி தாங்க நம்ம சரவணன் மயிலை ஏற்றுக்க போகிறாருன்னு ஒன்றும் புரியலைங்க. நம்ம பழனிவேலு இதுக்கான நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை இதை கொண்டு போய் கோமதிகிட்ட சொல்லுவாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு, இல்லை நம்ம பழனிவேலுக்கு இல்லை மயில் உண்மைக்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான தகவல் நம்ம பழனிவேலுக்கு தெரிஞ்சால் பழனிவேலு நம்ம சரவணன்ட்ட சொல்லி சமாதானப்படுத்துவாரா, நம்ம மயிலும் சரவணன் ஒன்று சேருவாங்களா. சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.